வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2026 ஒட்டி நாம் தமிழர் கட்சி சார்பாக களம் காணும் அனைத்து வேட்பாளர்களையும் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நம்முடன் இணைந்திருப்பது விருதுநகர் தெற்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் இளநிலை கணினி அறிவியல் பட்டாதாரி லட்சுமணன் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் லட்சுமணன். வணக்கம். நல்லா இருக்கீங்களாண்ணே? நல்லா இருக்கேன். முதல்ல நீங்க வந்து உங்களை பத்தி நீங்க நாம் தமிழர் கட்சியில உங்களோட பயணத்தை பத்தி இந்த உலக தமிழர்களுக்கு நீங்க வந்து உங்களை அறிமுகப்படுத்திக்கங்க. என்னுடைய பேர் வந்து லட்சுமணன். நான் வந்து எனக்கு வயது வந்து 28 வயதாகுது. நான் வந்து விருதுநகர்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஒண்டிப்புலி. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா விருதுநகர் பக்கத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பக்கத்தில் நாங்கள் வீடு கட்டியிருக்கோம். அப்பா வந்து ஓய்வு பெற்ற அரசு ஊழியர், அண்ணன்கள் 20 அரசு ஊழியர்கள், அம்மா வந்து இல்லத்தரசி. கட்சியில எப்ப நான் வந்து சேர்ந்தேன்னா நாம் தமிழர் கட்சியில நான் படிக்கிற காலத்துல கிட்டத்தட்ட ஒரு 2016 கல்லூரி 2ஆம் ஆண்டு நம்ம விருதுநகர் செந்திக்குமார் நாடார் கல்லூரியில தான் படித்தேன். 2ஆம் ஆண்டு படிக்கும்போது நான் பார்த்தீங்கன்னா கட்சியில ஒரு ஆர்வம் வந்து உறுப்பினராக சேர்ந்துட்டேன். 3ஆம் ஆண்டு படிக்க போகும்போது தொடக்கத்துல வந்து என்ன பண்ணா கட்சியில களப்பணிக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். 2017 இருந்து கட்சி களப்பணிக்கு வர ஆரம்பிச்சிட்டேன். 2017 இருந்து தொடர்ச்சியா முதல்ல மாணவர் பாசறை செயலாளராக நம்ம விருதுநகர் தொகுதியில இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு 2 வருடங்கள் கழித்து கட்சியில ஒன்றிய செயலாளராக இருந்து கிராமப்புறங்கள்லாம் சென்று கட்சி கிளை வரைய கட்டமைப்பு செஞ்சேன். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா 2021 அப்புறம் தொகுதி துணை செயலாளராக இருந்தேன். அதன் பிறகு தொகுதி பொருளாளராக இருந்தேன். அதுக்கப்புறம் தொகுதி 1, 2 பிரிச்சதுல அதுல ஒரு தொகுதிக்கு செயலாளராக இருந்தேன். இப்ப இறுதியா வந்து பாத்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப பாசறையோட மாநில துணை செயலாளராக வந்து பணி செய்து கொண்டிருக்கிறேன். அது போக வந்து பாத்தீங்கன்னா 2019 பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், 2021 சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும், 2024 மக்களவை பாராளுமன்ற தேர்தலா இருக்கட்டும், அதுபோக கட்சியினுடைய உள்ளாட்சி தேர்தல், அதுபோக இடைத்தேர்தல் நடந்திருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலுக்கும் எல்லா தேர்தலுக்கும் கட்சியில களப்பணி செஞ்சிருக்கேன். நான் விருதுநகர்ல நடக்கப்படுற எல்லா ஆர்ப்பாட்டம் போராட்டங்களையும் முன்னின்று போராட்டத்தை முன்னெடுத்திருக்கேன். இவ்வளவு பணிகள் நம்ம வந்து கட்சியில நம்ம செஞ்சிருக்கோம்னே. அருமை. அதாவது 2017 இருந்து உங்க பயணம் தொடங்கி எல்லா போராட்டங்கள் விருதுநகரோட எல்லா இதுலயும் நீங்க அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து இவ்வளவு தூரம் போயிருக்கீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். நீங்க தொடர்ந்து பயணிக்கணும், தொடர்ந்து உங்களோட உழைப்பை நீங்க பண்ணணும். அடுத்த கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி உங்க தொகுதியில நீங்க பார்க்கிற பிரதான பிரச்சனைகள் என்னன்னா அதுக்கான தீர்வுகள் அதை மட்டும் சொல்லுங்க. ஆனா இப்ப நம்ம தொகுதியில பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து பெருந்தலைவர் காமராஜர் மற்றும் தியாகி சங்கர்லிங்கனார் மெட்ராஸ் மாகாணம் என்பது தமிழ்நாடு நம்ம பெயர் மாற்ற கோரி உண்ணாவிரதம் உயிர்நீத்த தியாகி சங்கர்லிங்கனார் பிறந்த மண்ணு இந்த விருதுநகர் சட்டமன்ற தொகுதி என்பது பெருந்தலைவர் காமராஜரும் சங்கர்லிங்கனார் அவர்களும் பிறந்த மண்ணு. கல்வியில தொடர்ச்சியா வந்து நம்ம முதன்மை மாவட்டமா வந்து கொண்டே இருக்கிறோம். தொடர்ச்சியா 25 ஆண்டுகளுக்கு மேலாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்புல தொடர்ச்சியாக நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த விருதுநகர்ல பாத்தீங்கன்னா ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கிடையாது. தொடர்ச்சியா நம்ம வந்துகிட்டே அரசு கலை அறிவியல் கல்லூரி கிடையாது. அது போக பாத்தீங்கன்னா அரசு சட்டக்கல்லூரி கிடையாது. நம்மை விட விருதுநகரை விட சின்ன மாவட்டமான ராமநாதபுரமா இருக்கட்டும், தேனியா இருக்கட்டும், இவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா அரசு சட்டக்கல்லூரி வச்சிருக்காங்க. ஆனா விருதுநகர் வந்து தென் மாவட்டங்கள்ல மதுரைக்கு பிறகு மிகப்பெரிய மாவட்டம். கிட்டத்தட்ட ஒரு 7 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிறது, 10 தாலுகாவில் இருக்கிறது, ஒரு 22, 23 லட்சம் மக்கள் தொகை இருப்பாங்க நம்ம விருதுநகர் மாவட்டத்துல. ஆனா இங்க வந்து ஒரு அரசு சட்டக்கல்லூரி கிடையாது. இன்றைக்கு பெரும்பான்மையான பேர்கள் வந்து ஒரு டிகிரி, ஒரு இளநிலை முடித்து விட்டு ஒரு சட்டக்கல்லூரி ஒன்று படித்து வைத்துக்கிறோம், தொழில் செய்பவராக இருந்தா கூட சட்டக்கல்லூரி ஒரு விருப்பம். அவங்க இப்ப சட்டக்கல்லூரி போகும்போது அருகில் உள்ள ராமநாதபுரமோ தேனியோ மதுரையோ போக வேண்டிய நிலை இருக்கிறது. அப்ப இங்க விருதுநகர்ல வந்து சட்டக்கல்லூரி இல்லை, அது ஒரு பிரதான பிரச்சனை. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அரசு பொறியியல் கல்லூரி கிடையாது. அதன் பிறகு பாத்தீங்கன்னா அரசு பாலிடெக்னிக் கல்லூரி கிடையாது விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில. அது பக்கம் பாத்தீங்கன்னா வேளாண்மை கல்லூரி விருதுநகர் மாவட்டத்திலே கிடையாது. ஒரே ஒரு இடத்துல வேளாண் ஆராய்ச்சி நிலையம்னு வச்சிருக்காங்க, விருதுநகர் பக்கத்து தொகுதியில அருப்புக்கோட்டையில வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கல்வின்னு எடுத்துக்கிட்டாலே மிக முக்கியமான இருக்கிற இந்த அரசு சட்டக்கல்லூரியா இருக்கட்டும், அரசு கலை அறிவியல் கல்லூரியா இருக்கட்டும், அரசு பொறியியல் கல்லூரியா இருக்கட்டும், அரசு பாலிடெக்னிக் கல்லூரியா இருக்கட்டும், இது எதுவுமே கிடையாது விருதுநகர். சரிங்களா? கல்வியில அதன் பிறகு பாத்தீங்கன்னா பிரதான பிரச்சனைகள் குடிநீர். இப்ப விருதுநகருக்கு வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் நகராட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா குடிநீர் வந்து பாத்தீங்கன்னா ஆணைக்கூட்டம் அணை, நம்ம விருதுநகர்ல இருந்து சிவகாசி போற வழியில, அதுவும் நம்ம விருதுநகர் சட்டமன்ற தொகுதியெல்லாம் வருது ஆணைக்கூட்டம். அந்த பகுதியில ஒரு நீர்த்தேக்கத்துல இருந்து ஒரு அணையில இருந்து தான் நமக்கு வந்து விருதுநகர் நகராட்சிக்கு வந்து தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த தண்ணி அந்த அணை வந்து என்ன பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா அணை கட்டும் போதே அதனுடைய சட்டர்கள் பழுதோட கட்டிட்டாங்க. அதை வந்து சரிவர கட்டல. அப்ப மழை பெய்யுது, தண்ணீர் வந்து அந்த அணையில தேங்க மாட்டேங்குது. ஒரு வாரத்துக்குள்ள தண்ணீர் எல்லாம் சட்டர் வழியா வெளியேறி தண்ணி வீணாக. அப்ப தண்ணியை வந்து தேக்கி வைக்க முடியல.
அப்ப குடிநீர் தேவைக்கு என்ன ஆயிருது, மக்களுக்கு வந்து தட்டுப்பாடு ஆகிறது. அப்ப அந்த சட்டரை வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து தொடர்ச்சியாக நம்ம சொல்லி 2023ஆம் ஆண்டு வந்து இங்க விருதுநகருக்கு சுற்றுப்பயணம் வந்திருந்தாங்க அண்ணன் சீமான் அவர்கள். அப்பொழுது ம், அவரை அழைத்து கொண்டு போய் ஆணைப்பட்ட மனையை வந்து மேற்பார்வையிட்டோம். அதன் ம். பிறகு இந்த அரசு என்ன பண்ணதுன்னா 49 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இந்த ஆணைக்குட்ட மனையை நாங்க சீர்படுத்துறோம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயம் பண்ணாங்க. ஆனா அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பருவமழை சரியா இல்ல. ம். இல்லன்னோம்னா அதுல எப்படி நீர்த்தேக்கம் பண்ணி வைக்க முடியல. அப்ப ஏன்னா அது ஒரு ஆதாரமே ஆமா. இல்லையே இப்போ. ம், அப்ப தண்ணீரும் வந்து பாத்தீங்கன்னா அது இல்ல. அது போக வந்து பாத்தீங்கன்னா இங்க உள்ள அணையவே சீர்படுத்தாம தாமிரபரணி தண்ணீர் கொண்டு வரேன்ட்டு எல்லார் வீட்லயும் குழாய் போட்டிருக்காங்க. எல்லா ம். ஊராட்சிகள்லயும் விருதுநகர் சுற்றியுள்ள ஊராட்சிகளிலும் விருதுநகர் நகராட்சியிலும் பண்ணியிருக்காங்க. ஆனா தண்ணீர் வந்து விருதுநகர் நகராட்சியில 15 தினங்களுக்கு ஒரு முறை தான் வருது. அப்ப தண்ணீர் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது. அது போக பாத்தீங்கன்னா உட்கட்டமைப்புன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சாலை வசதிகள். இப்ப விருதுநகர்ல வந்து பாத்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை. நீங்க மதுரையில இருந்து திருநெல்வேலி வரைக்கும் போவீங்க. எங்க விருதுநகர் தொகுதியை தாண்டி தான் போவீங்க. விருதுநகர் தாண்டி தான் போவீங்க. அதுல ம். வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர்ல இருந்து புள்ளலக்கோட்டை சாலைன்னு ஒரு சாலை போகும். அந்த பகுதியில வந்து கிட்டத்தட்ட மக்கள் வந்து விருதுநகர் நகரத்துக்குள்ள இருந்து புள்ளலக்கோட்டை செல்வதற்கோ இல்ல ஏடிபி அந்த இது நம்ம ஏடிபி காம்பவுண்ட் சொல்லுவாங்க அந்த பகுதிக்கு செல்றதுக்கோ வந்து பாத்தீங்கன்னா அந்த தேசிய நெடுஞ்சாலை கடந்து தான் போக வேண்டியது இருக்கு. அப்ப அந்த இடத்துல ஒரு மேம்பாலம் இல்லாதனால மக்கள் மிகவும் அவதி விடுறாங்க. ஏன்னா பேருந்துகள் இப்படி போயிட்டு இருக்கு, நம்ம கிராஸ் பண்ணி இப்படி போகணும். அப்ப பேருந்து வர்றதுனால அந்த பகுதியில் வந்து சாலை விபத்துகள் நிறைய ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதுவும் இரவு நேரங்கள்ல, மாலை நேரங்கள்ல, காலை நேரங்கள்ல பள்ளி குழந்தைகள் செல்லும் வரையில மிகுந்த சிரமமா இருக்கு. இப்ப அந்த ம். பகுதியில ஒரு அது போக பாத்தீங்கன்னா பிச்சைக்காரவட்டி பகுதியில சுரங்கம் போடுறத பத்தி சொல்றீங்களா? சுரங்கப்பாதை போட்டு. பேருந்துகள் மேல செல்ற மாதிரி மேம்பாலம் போட்டுறணும். கீழே இங்க வந்து இருசக்கர போற மாதிரி வந்து மேம்பாலங்கள் அமைக்கணும். அது போக பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் அந்த புழலக்கோட்டை சாலையில இருந்து இது வச்சக்காரப்பட்டி ஊருக்கு செல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அணுகு சாலை, ஒரு சர்வீஸ் ரோட்ல ஒரு பாலம். ஏன்னா கௌசிகா மகாநதி வருது, அந்த மழை பெஞ்சிட்டு அந்த ஆத்துக்குள்ள இறங்கி போக முடியல பேருந்து இருசக்கர வாகனங்கள். அதனால அந்த வடமலைக்குறிச்சி சாலையில ஒரு அணுகு சாலை, சாலை மேம்பாலம் அமைக்கணும்ட்டு மக்கள் நீண்ட நாள் கோரிக்கை இருக்கிறது. நிதி ஒதுக்கி இருக்கேன்றாங்க. ஆனா இன்னும் பணிகள் நடைபெற்ற மாதிரி தெரியல. அப்ப உட்கட்டமைப்புல இந்த பிரச்சனை இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம விருதுநகர்ல பெரும்பான்மையான மக்கள் வந்து பட்டாசு தொழில், அதாவது விருதுநகர் நகர தவிர்த்து மீதி உள்ள கிராமங்கள்ல இருக்கிற மக்களுக்கு எல்லாம் பெரும்பான்மையான வேலை வந்து பட்டாசு வேலை தான். ம், ம். இப்ப இந்த பட்டாசு போயிட்டு ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கையா இருக்கிறது. எப்பனாலும் வெடிக்கும் அப்படின்ற மாதிரி. அப்ப அந்த பணி பாதுகாப்பை வந்து நம்ம வந்து உறுதி செய்யணும். முறையான இப்ப உள்ள ஒவ்வொரு வருடமும் இவ்வளவு பேர் இறக்குறாங்க வெடிச்சு. அது வந்து தடுக்கவே முடியல. ஆண்டுக்கு குறைஞ்சபட்சம் சராசரியா விருதுநகர் மாவட்டத்துல இந்த பட்டாசு வெடி விபத்துனால 100ல இருந்து 150 பேர் இறந்துடுறாங்க சராசரியா. அப்ப இறப்பவர்கள் அப்ப அந்த பணி பாதுகாப்பை எப்படி உறுதி செய்யறது, ஒரு ம். பாதுகாப்பா எப்படி அந்த வேலை செய்யறது, இந்த விபத்துகள் நடக்க முடியாத அளவு எப்படி வேலை செய்யறதுன்றத வந்து நம்ம வந்து நம்ம கட்சி நம்ம ஆட்சிக்கு வந்தா நம்ம உறுதியா அதை செஞ்சு கொடுப்போம். அது போக அந்த பணியாளர் காப்பீடு அந்த மாதிரி. ஆமா அதை போல நம்ம விபத்து ஏற்பட்டால் என்ன செய்யறது? இப்ப வந்து ஒரே ஒரு தீயணைப்பு நிலையம் தான் வந்து சிவகாசி சுற்றி இருக்கு. ம், ம், ம். சிவகாசி ஒரு தீயணைப்பு நிலையம் தான், விருதுநகர்ல ஒரு தீயணைப்பு நிலையம் இருக்கு. இப்ப வெடி விபத்து ஏற்பட்டா சிவகாசில இருந்து போறாங்க, விருதுநகர்ல இருந்து போறாங்க. அப்ப விருதுநகர்ல இருந்து இப்ப இந்த பட்டாசு தொழிற்சாலைகள் எங்கதான் அதிகமா இருக்கோ அதை சுற்றி நம்ம என்ன பண்ணணும், 2-3 தீயணைப்பு நிலையங்கள் கூடுதலாக கட்டணும். இதன் மூலம் ஆண்டுக்கு வந்து 10,000 கோடி வந்து ஒரு வருமானம் வந்து சென்று கொண்டிருக்கிறது. அரசுக்கு வந்து குறைந்தபட்சம் இதுல ஒரு 1,500 இருந்து 2,000 கோடி வருமானம் வந்துகிட்டு இருக்கு. கூடுதலாவே கூட வர வாய்ப்பு இருக்கு. இந்த வருமானம் வந்து வர்றதுனால இங்க வந்து ஒரு 2-3 கூடுதலான தீயணைப்பு நிலையங்கள் கட்டணும் நம்ம கட்டாயமா. விருதுநகர்ல இருந்து மேற்கு பகுதி சிவகாசியை ஒட்டிய பகுதிகள்ல, அப்புறம் சாத்தூர் பகுதிகள்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 தீயணைப்பு நிலையங்கள் கட்டணும். அது போக இறந்தவர்கள் குடும்பத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் தான் பணம் தராங்க. அதாவது நம்ம சாவுன்னு நினைச்சிட்டு அவங்க வேலைக்கு போல, வேலைக்கு போறாங்க, செத்துருது. ஆனா கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்களுக்கு 10 லட்சம் தராங்க. ஆனா ஒரு வெடி விபத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 3 லட்சம் தான் தராங்க. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. நம்மலாம் வந்தா இந்த பிரச்சனைகளை சரி செய்வோம் அப்படின்றோம். இது இந்த பொது பிரச்சனைகள். அதன் பிறகு பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புல வந்து பாத்தீங்கன்னா சிவகாசி வந்து பாத்தீங்கன்னா அச்சு தொழிலையும் பட்டாசு தொழில் 90% வந்து இது பண்றாங்க. இப்ப விருதுநகர் மையத்துல பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்புன்றதுக்கு பெருசா ஒண்ணும் கிடையாது. இப்ப புதிய வேலை வாய்ப்புகள் உருவாக்குவதற்கு என்னென்ன நடவடிக்கைகளும் அந்த வேலை வாய்ப்பு பிரச்சனைகள், வேலையில்லா திண்டாட்டங்கள் நம்ம மக்கள்கிட்ட இருக்கு.
ஆமா. நீங்க விருதுநகர்னாவே இந்த விருதுநகர் சந்தை அந்த மாரிலாம் சொல்லுவாங்கல்ல. இந்த அந்த அந்த அது வந்து எப்படி அது அ அங்க வந்து விவசாயம் இருக்கா? இல்ல முழுமையுமே இது வந்து வியாபாரம் ஸ்தலமா மாறிட்டுங்களா? விருதுநகர் பகுதியே பெரும்பான்மையா பார்த்தீங்கன்னா, மானாவாரி நிலங்கள் தான். மழை பெஞ்சா விவசாயம் பண்றாங்க. இங்க வந்து பருத்தி, மக்காச்சோளம், அதுக்கப்புறம் வந்து சோளம் இந்த விவசாயங்கள் வந்து பெரும்பான்மையா பண்ணுவாங்க. கிணறு வச்சிருக்கிறவங்க தான் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா, வாழை போடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த காய்கறி இதெல்லாம் போடுவாங்க. பெரும்பாலும் வந்து இது வந்து கந்தக பூமி, விருதுநகரே வந்து ஒரு கந்தக பூமி அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, மானாவாரி நிலங்கள் தான். சோளம், மக்காச்சோளம், பருத்தி, இது இந்த மாரி பயிர்கள் தான் வந்து பெரும்பான்மையா பயிரிடுவாங்க. இங்க விருதுநகர் சட்டமன்ற தொகுதி முழுக்க. ம். அருகில் உள்ள நீங்க அருப்பு அந்த மாரி பகுதியில பார்த்தீங்கன்னா, அங்க பூ விவசாயிகள் கொஞ்சம் நெறைய இருக்காங்க. ம். அருகில அருப்பு நம்ம விருதுநகர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் இந்த விவசாயிகள் தான். அதுபோக ம். என்னன்னா, இந்த சிறுதானிய பயிர்கள் சிறுதானியங்கள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த நம்ம பருப்பு, எண்ணெய் வகைகள், இந்த வகையெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியூர்ல இருந்து வந்தாலுமே, அதோட விலைய நிர்ணயம் பண்றக்கூடிய சந்தை வந்து விருதுநகர் தான். விருதுநகர். அந்த எண்ணெய் வகைகளா இருக்கட்டும், அந்த பருப்பு வகைகளா இருக்கட்டும், அதோட விலைய நிர்ணயம் பண்றது நம்ம விருதுநகர் சந்தை தான் இருக்கு. ம். ஆமா. அதனால நீங்க தண்ணி அந்த அந்த நீங்க சொன்ன அணையில இருந்து தண்ணி இல்ல. அதனால கிணறு வச்சிருக்கவங்க தான் பாசனம் பண்ண முடியும். அது இல்லாம ஆமா. இது வந்து ஒரு கந்தக பூமி. இத வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. நாம் தமிழர் கட்சி வந்தா, இத நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க சொன்ன மாரி அரசு கலைக் கல்லூரியில இருக்கட்டும், மேம்பாலம் கட்டுறதா இருக்கட்டும், அப்புறம் ம். நம்ம அதாவது நீர்நிலைகளை பெருக்கிறதா இருக்கட்டும், அ மக்களுக்கு வந்து அவங்க அ காப்பீடு, இழப்பு காப்பீடு காப்பீடு. இருக்கட்டும், அவங்க வேலை செய்றவங்களுக்கு அவங்க நெறைய காப்பீடு இது பண்றது, அவங்களோட வாழ்வாதாரத்த இ இன்னும் உயர்த்துறதுக்கு, அதனால நெறைய ஆமா. தீர்வுகள் சொல்லியிருக்கீங்க. அருமையா நல்லா சொன்னீங்க. இன்னொன்னு வந்து நீங்க வந்து 2017லேருந்து பயணிக்கிறீங்க. அ ம். போன சட்டமன்ற தேர்தலுக்கும், இந்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ள அ இடையில இந்த மக்களுக்கான மாற்றம் எப்படி இருக்கு? அது அந்த மக்கள் மாநாடுக்கு அப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சிய எப்படி பார்க்குறாங்க? அத பத்தி போன சட்டமன்ற தேர்தல்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முன்னாடி இருந்து கட்சியில பயணித்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு கிராமங்கள்ல கட்சி கிளை இருக்கும். ஒரு கிராமங்கள்ல கட்சி கிளை இருக்காது. ம், ம். ஆள் இருக்க மாட்டாங்க. நம்ம பிரச்சாரம் மட்டும் போவோம். இந்த முறை அந்த நிலை மாறி என்னன்னா, எல்லா கிராமங்களிலும் நம்ம கட்சிக்கு கிளை போட்டு வச்சிருக்கோம். நம்ம ம், விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில பார்த்தீங்கன்னா, 61 கிராம ஊராட்சிகள் இருக்கு. ம், விருதுநகர் ஒன்றியத்திலிருந்து 35 ஊராட்சியும், சிவகாசி ஒன்றியத்திலிருந்து 26 ஊராட்சியும், மொத்தம் 61 ஊராட்சிகள் நம்ம விருதுநகர் சட்டமன்ற தொகுதிக்கு வருகிறது. அப்ப ம். இதுல பார்த்தீங்கன்னா, விருதுநகர் ஒன்றியத்தில் உள்ள 35 ஊராட்சியிலும் நம்ம கிளை கட்டமைச்சிருக்கோம். சிவகாசி ஒன்றியத்தில் உள்ள 26 ஊராட்சியிலும் நம்ம கிளை கட்டமைச்சிருக்கோம். ஆ கிராமப்புறங்கள்ல இருந்து இந்த முறை நம்ம மாநாட்டுக்கே கிட்டத்தட்ட நாங்க வந்து ஒரு 23 வாகனங்கள்ல, வேன்கள்ல சிற்றுந்து அந்த வேன்கள நாங்க அழைச்சிட்டு வந்தோம். இந்த எந்தவித பணம் குடுக்காம, அதாவது பணம் குடுக்காம, அ ஒரு நம்ம கட்சியினுடைய இத பேசி, ம். தன்னெழுச்சியா இவ்வளவு மக்கள் நம்ம வந்திருக்காங்க. அப்ப போன 2021 தேர்தலோட இந்த மாநாட்டிற்கு பிறகு, அதுவும் ஒரே மேடையில 234 தொகுதி வேட்பாளர் அறிவித்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா, மற்ற கட்சிகளா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், எல்லாரும் என்ன இருக்காங்க, ஒரு அதிசயமா பாக்குறாங்க. எப்படி அது அந்த கட்சி முடியும்? வந்து ம். ஆன்லைன்ல ஒரு சமூக வலைதளத்துல இயங்கும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு. இப்ப களத்திலே இத்தனை பேரை அவங்க ஆர்கனைசிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு. அதுபோக வந்து பாத்தீங்கன்னா, இந்த 2024 தேர்தல் வந்து நமது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிக முக்கிய ஒரு தேர்தல். இது இன்னும் இந்த தேர்தல் ஒரு மிக முக்கிய தேர்தல். இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையா நமக்கு கட்டாயமா அமையப் போகிறது. ஆமா. அது அதனால மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேண்டி காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம போய் தொடர்ச்சியா நம்ம களத்துல சந்திச்சு மக்களுக்கு வந்து அந்த நம்ம அவங்களுக்கு என்னென்ன செய்ய போறோம், என்னென்ன பொது பிரச்சனை இருக்கிறது என்பதை எடுத்து கூறி, நம்ம கட்டாயமாக வந்து பாத்தீங்கன்னா, இந்த முறை இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு முழு பாடுபடுவோம். அருமை கண்டிப்பா. அ நீங்க அ அ கடைசியா, இறுதியா வந்து என்னன்னா, ம். எதுக்கு அ மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தொகுதியில உங்களுக்கு வாக்களிக்கணும்? அப்படிங்கிறத சொல்லுங்க மக்களுக்கு. இப்ப அதுக்கு முன்னாடி நான் பொது பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டு வந்தேன். இப்ப 60 ஆண்டுகள் அந்த இருவரும் திராவிட கட்சிகள ஆண்டுருக்காங்க. இந்த தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் எம்.எல்.ஏ.வா இருந்திருக்காங்க. ஜனதா இது காங்கிரஸ் எம்.எல்.ஏ.வா இருந்திருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா, திமுக எம்.எல்.ஏ.வா இருந்திருக்காங்க. அதிமுக எம்.எல்.ஏ.வா இருந்திருக்காங்க. அ மதிமுக எம்.எல்.ஏ.வா இருந்திருக்காங்க. இத்தனை கட்சியிலும் எம்.எல்.ஏ.வா இருந்து இருந்து விட்டார்கள். ஆனா, நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, கல்வியில சிறந்து விளங்குகின்ற மாவட்டம். ஆனா, இங்கே வந்து ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரி கிடையாது. அப்ப அதே போல வந்து அரசு சட்டக் கல்லூரி கிடையாது. அரசு பல் மருத்துவக் கல்லூரி நான் உங்கட்ட இடையில சொல்ல மறந்துட்டேன். அரசு பல் மருத்துவக் கல்லூரி தென் மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. அ அங்க சென்னையில ஒண்ணு இருக்கு.
அது போக நம்ம இதுல கடலூர்ல ஒண்ணு இருக்கு, புதுக்கோட்டையில ஒண்ணு இருக்கு. ஆனா தென் மாவட்டங்கள்ல எங்கேயுமே அரசு பல் மருத்துவக் கல்லூரி கிடையாது. கிட்டத்தட்ட இது 2009ல இருந்து இந்த அரசு அறிவிப்பு விட்டு அது பிறகு 2017ல ஐயா எடப்பாடி அவர்கள் ஆட்சியில இருந்தபோது 50 கோடி ரூபாய் நிதி அதுக்கு ஒதுக்கிட்டாங்க. அரசு பல் மருத்துவக் கல்லூரிக்கு நிதி ஒதுக்கிட்டாங்க, இடமும் தேர்வு செஞ்சுட்டாங்க. ஆனா இன்ன வரைக்கும் அந்த பணிகள் ஒரு எப்படி எய்ம்ஸ் கல்லூரிக்கு ஒரு செங்கலை மட்டும் நட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இவ்வளவு நாள் இழுத்து இப்ப கட்டிட்டு இருக்காங்களோ அது மாதிரி ஒரு செங்கல் கூட அங்க வைக்கல. அந்த பல் மருத்துவக் கல்லூரி அறிவிப்பு செஞ்ச இடத்துல ஒரு செங்கல் கூட வைக்கல. இப்ப போன வாரம் வந்து அங்க என்னன்னா ஒரு மினி டைட்டில் பூங்கா அங்க அந்த இடத்துல அதை மாத்திட்டாங்க. அப்ப அந்த அறிவிப்பு என்ன ஆனதுன்னு தெரியல. ஒரு பல் மருத்துவக் கல்லூரி அறிவிப்பு. அப்ப அந்த மாதிரி பல் மருத்துவ இருக்கட்டும், அது போக அரசு பாலிடெக்னிக் கல்லூரியா இருக்கட்டும், அரசு பொறியியல் கல்லூரியா இருக்கட்டும், இந்த இவ்வளவு தூரம் இத்தனை பேர் எம்எல்ஏவா இருந்திருக்காங்க. இவங்க எதுவுமே வந்து என்ன பண்ணாலும் இதை செய்யல. இப்ப மீண்டும் வந்து அவங்க என்ன செய்ய போறாங்க? ஒண்ணுமே செய்ய போறது இல்லை. அவங்களுக்கு தேவை அவங்க தொழில், அவங்களுடைய வளர்ச்சின்னு பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா? மக்கள் பிரச்சனைகள் என்ன, மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரணும்னு யாரும் எந்த கட்சியும் இது பண்ணல. இப்ப நாம் தமிழர் கட்சி நம்ம தான் தொடர்ச்சியா அதை பேசிக்கிட்டு இருக்கோம். அதுபோக வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் நகரத்துக்குள்ள ஹவுசிகா மகாநதினு ஒரு நதி ஓடுது. அந்த நதியை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் முட்புதர்கள் மண்டி போய் கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நதி வந்து மிக தூய்மையா தண்ணீர் அந்த அந்த நதியில இருந்து தண்ணீர் எடுத்து குடிக்கும் அளவுக்கு அந்த நதி இருந்திருக்கு. ஆனா இன்னைக்கு என்னன்னா அது நகரத்தோட சாக்கடைகளுக்கு எல்லாமே அதுல கலக்கிற இடமா ஆயிப்போச்சு அந்த நதியில. கிட்டத்தட்ட மதுரை மாவட்டத்தின் முடிவுல அந்த நதி கண்மாயில பெய்ற மழைனால தண்ணி ஒவ்வொரு கண்மாய் வழியா வந்து வடமலைக்குறிச்சி தாண்டி விருதுநகர் தொகுதி தான் அது. அந்த ஊரை தாண்டி பெரிய நதியா உருவாகி கௌசிக மகாநதி என்று உருவாகி விருதுநகர் நகரம் வழியா சென்று உள்ளூர் சந்தை அணையில போய் அது கலக்குது அந்த நதி. இப்ப அதை தூர்வாரணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2015ல இருந்து அந்த 15ல ஒரு முறை தூர்வாரினாங்க அந்த கௌசிக மகாநதியை. கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய் செலவுல அன்னைக்கு தூர்வாரினாங்க. அதன் பின்பு இப்ப 2 முறை எம்எல்ஏவாக உள்ள திமுக எம்எல்ஏவாக உள்ள AR சீனிவாசன் அதை கண்டுகொள்ளவே இல்லை. இந்த 10 வருஷம் வரைக்கும் அவரே எம்எல்ஏவா இருக்காரு. அதை பராமரிக்கல. அதை வந்து கருவேலை மரங்கள் முட்புதர்கள் மண்டை விட்டுட்டாரு, சாக்கடை கழிவுகள் கலக்க விட்டுட்டாங்க இந்த அரசு. இப்ப ஆட்சி முடிய போறதுக்கு ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு 20 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி அந்த பணிகளை இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் முழுமையா செய்யறாங்க பாத்தீங்கன்னா கிடையாது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்புகள் நிறைய இருக்கு. இந்த ஹவுசிக மகாநதியை ஒட்டி அந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் அகற்றாம அவங்க அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அதுவுமே பாத்தீங்கன்னா தொகை வந்து கூட 10 கோடி ரூபாய்க்குள்ள முடிய வேண்டிய அந்த வேலையை 20 கோடி ரூபாய் போட்டு மதிப்பை கூட்டி போட்டு அந்த பணத்துல ஒரு கையாடல் பண்றதுக்கும் அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இந்த கட்சிகளால நமக்கு இருக்குன்றப்ப மீண்டும் எதுக்கு நம்ம மக்கள் அவங்களுக்கு வாக்கு செலுத்தணும்? அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு தான் மக்கள் வாக்கு செலுத்துவாங்க. நம்ம அதே ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம்ட்டு நம்ம போய் மக்கள் இடத்துல சொல்லி நம்ம வாக்கு கேட்க போவோம். நீங்க சொன்ன இவ்வளவு தீர்வுகளே அதாவது ஆல்ரெடி அதாவது கடப்புல இருக்க எல்லா இதையும் அவங்க வந்து எதுவுமே சொன்னது எதுவுமே பண்ணல. நீங்க அவ்வளவு தீர்வுகள் சொல்லியிருக்கீங்க, பிரச்சனைகள் சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் இந்த காணொலியை கண்டிப்பா பாக்குற உங்க தொகுதி மக்கள் உங்களுக்கு கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க. நீங்க வந்து சட்டமன்றத்துக்குள்ள போவீங்க என்று நம்புறோம். உங்க கட்சி பணியில இவ்வளவு தூரம் இவ்வளவு நேரம் எங்ககிட்ட வேலை நேரம் அளித்து நீங்க வந்து இவ்வளவு கேள்விக்கான பதில்களை சொல்லி உங்க தொகுதியில் உள்ள பிரச்சனைகள்லாம் சொன்னதுக்கு வந்து ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னாயே. உழைக்கும் மக்கள் சின்னம் அது விவசாயி சின்னம்.